எவன் எந்த நேரத்துல எப்படி வந்து கொல்லுவான்னு பயந்து சாவுறேன். I'm helpless. I'm really helpless. அந்த ஆளோட நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குல்ல? அந்த ஆள் கிட்ட பேசி உடனே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுங்களே. அவன் டெய்லி ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிடுவான். அவனுக்கு நிரந்தரமான நம்பர் கிடையாது. நான் அவன் முகத்தை கூட பார்த்ததில்லை. அவன் கண்டிப்பா கொண்டுடுவான். நான் சாக போறேன். அதான் உண்மை. அதான் உண்மை.
சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. இல்லை, இந்த ரூட்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். மாறி வந்துட்டோம். காரில் டீசல் வேற இல்லை. அதனால தான். தம்பி, இது 100 ஏக்கரா எஸ்டேட்டு. நீங்க இவ்வளவு தூரம் உள்ள வந்ததுக்கு அப்படியே போயிருந்தீங்கன்னா டவுனுக்கே போய் சேர்ந்துருக்கலாம். உங்களுக்கு டீசலும் கிடைச்சிருக்கும். அதான் சொன்னேனே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ராத்திரி நேரம் இவ வேற பயப்படுறா. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கொஞ்சம் தங்கிட்டு போயிடுவோம். தம்பி, இது காப்பி கொட்டை எடுக்கிற கம்பெனிப்பா. அதில் ஒன்றும் தங்குறதுக்கு இட வசதி இல்லை உங்களுக்கு. ஐயா, நீங்கள் சொல்கிறது புரியுது. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க ஐயா. கொஞ்சம் மனசு வைங்க ப்ளீஸ். சரி, போய் தங்கிக்குங்க. ஓனர் கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அங்கே பெட்ஷீட் எதுவும் கிடையாது. அங்கே இருக்கிற கோணி எடுத்துக்கோங்க. சரிங்க, நன்றி. வரதா. உட்காரு. யாரு? தெரியல. பேசு. ஹலோ. என்ன சோபத்திரி நினைப்பா உனக்கு? யார் நீங்க? என்ன சொல்றீங்க? இங்க பாரு, அந்த சாவித்திரி வேணா எம்ம கிட்ட போராடி அவ புருஷனை மீட்கலாம். ஆனா என்கிட்ட இருந்து உன் புருஷனை காப்பாற்ற முடியாதடி. இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து தப்பிச்சு போயிட்டா விட்டுருவேன் நானு. யாரு? நாளைக்கு பாருடி, உன் புருஷன் உயிரோட இருக்க மாட்டான். போன் பார்க்கலாமா? குடுறா, போன் குடு. போன வேடி. ஏய், ஹலோ ஹலோ. என்ன சொல்ல? என்ன சொன்ன சொல்லு. என்னடி சொன்னா? அவனா? அவன் தானா? என்ன சொன்னான்னு சொல்லு. நாளைக்கு உங்களை உன் நம்பர் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரியலங்க. எங்க இப்ப என்னங்க பண்றது? ஒருவேளை நாளைக்கு இந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டா வந்துட்டானா? சரி, அழாத. உன் நம்பர் தெரிஞ்சு வச்சிருக்கானா? யாரா இருக்கான்? அவனுக்கு எப்படி தெரியும்? இரு. Damn it. ஒவ்வொரு முறை பண்ற மாதிரி போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அழாத. இப்ப என்னங்க பண்றது? ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், பாப்போம். இந்த இடத்தை அவன் கண்டுபிடிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னங்க, ஒண்ணு பண்றேன். நீங்க தடுக்க கூடாது. நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். ப்ளீஸ்.
சார், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஃபாலோ பண்ணதுல அந்த கிரிமினல் மாட்டிக்கிட்டான் சார். நீங்க சொன்ன ஆலோசனை படியும் அந்த லாரி ஓனர் சொன்ன முகாடையாளத்தை வச்சும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வரைஞ்ச படத்தை வச்சு நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் செக் போஸ்ட்டுக்கு டோல்கேட்டுக்குலாம் அனுப்பி வச்சிருந்தோம் சார். குறிப்பா டோல்கேட் பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்குலாம் சொல்லி க்ளோஸா வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். அதுல ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு சார். என்ன சார், சேலம் டு ஏற்காடு ரோட்ல இருக்கிற டோல்கேட்டை அவன் கிராஸ் பண்ணியிருக்கான் சார். அங்க உள்ள சிசிடிவி கேமராவில் அவன் கார் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். இவன் ஆல்ரெடி ஏதாவது கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்கானா குமார்? செக் பண்ணிட்டோம் சார். ஒன்று தொழிலுக்கு புதுசு, இல்லை இது வரைக்கும் மாட்டாத கிரேட் எஸ்கேப்பர் சார். ஏற்காடு போலீஸ்க்கு இதை பற்றி எதுவும் இன்ஃபார்ம் பண்ண வேணாம். நாம் அதை நேரில் போய் பார்த்துக்கலாம். நாமளே டைரெக்டாக இந்த ஆப்ரேஷனில் இறங்கணும் குமார். ஏன்னா பல வருஷமாக போலீஸில் சிக்காத ஒரு கிரிமினலாக இருக்கான்னா அவனுக்கு கண்டிப்பாக நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஃபார்மர் இருக்கான்னு தானே அர்த்தம். அவனோட ஃபோனில் பேசின மகேஷ் இப்போ ஏற்காடில் இருக்காரு. 2 பேரும் அங்கே இருக்கிறது தற்செயலா இல்லை திட்டமிட்டதான்னு நாம் அங்கே போய் தான் கண்டுபிடிக்கணும் குமார். நீங்கள் உடனே கிளம்புங்க, நான் வந்து உங்களை வீட்டில் பிக்கப் பண்ணுறேன். ஓகே சார். வேலை முடிஞ்சதா? இல்ல, அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீயா இப்படி சொல்ற? ஒரு வேலையை கையில் எடுத்தா கரெக்டாக முடிச்சிருவியே. சரி விடு, இப்போ மிஸ் பண்ணல. எங்க போயிட போறோம்? என்ன சொல்ற? நான் ஒரு ஃபோன் நம்பர் சொல்றேன். இப்போ அந்த ஃபோன் நம்பர் எந்த ஏரியா டவரை ரீச் ஆயிருக்குன்னு பார்த்து சொல்லு. காரியத்தை முடிச்சிடுறேன். சரி சொல்லு. 98409 98797. ஓகே. இங்க பாரு, கூட அவன் பொண்டாட்டி இருக்கிறான்னு சொல்ற. நீ யாரு என்னன்னு அடையாளம் தெரியாம போ. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லு. நாளைக்கு வரைக்கும் அவனை விட்டு வைக்காத, க்ளோஸ் பண்ணிவிடு. அப்புறம் 2-3 தடவை மிஸ் ஆகிட்டான்னு சொன்னேன். இனிமேல் லாஜிக்கெல்லாம் பார்க்காத, ஒன்லி மேஜிக் தான். அவனை க்ளோஸ் பண்ணிவிடு. ஓகே. சரி, நான் நம்பரை பார்த்து சொல்கிறேன். ஓகே. மரத்தை இங்க இருந்து தூக்கி போட ஆளுங்க இருக்காங்களா? இங்க யாரும் இல்லைங்க. நீங்க? எனக்கு தெரிஞ்சவங்க இங்க தங்கியிருக்காங்க. அவங்கள தான் பார்க்க வந்திருக்கேன். யாரு? இவங்க தான். இவங்களா? நேற்று ராத்திரி தான் இங்கே வந்து தங்குறாங்க. ஓ, இங்கே தான் இருக்காங்களா? ஆமாம், அதோ அந்த இடத்துல. நீங்கள் போய் பாருங்கள் சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க்ஸ். என் பர்த்டேக்கு என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் என் பிறந்த நாள்லயே வேண்டாங்க, அப்படி நினைக்காதீங்க. நம்ம 2 பேரும் இன்னும் 100 வருஷம் சந்தோஷமா சேர்ந்து வாழ்வோங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது.
ராதா வா வா என்னாச்சுங்க? நான் சொல்றது என்னங்க? கேளு வா எங்க? நமக்கு அதுக்கெல்லாம் எங்க டைம் இல்ல ராதா ப்ளீஸ் வா யாருங்க? வா. என்னங்க? ஏய் சீக்கிரம் போ